இது குழம்பு தான், பட் ரொம்ப காரம்லாம் இல்லை, வாசமாக இருந்தது. ஆனால் ரொம்ப குழம்பு ஊற்றி நான் சாப்பிடலை. எனக்கு சாம்பார் ரசம்னா ஓகே, அதனால் அதை ஒன்றும் பண்ணலை. அது மாதிரி தயிருமே எடுத்துக்கல. நேராக இந்த கூட்டை சாதத்தில் போட்டுட்டு, இது அவியல் மாதிரி இருந்தது. இதையும் உருளைக்கிழங்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது, இதையும் வச்சு சாதத்துக்கு சாப்பிட்டாச்சு. உருளைக்கிழங்கு வெறுமனே எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப வாசமாக காரம் இல்லாமல், இதில் எல்லா உணவுமே முக்கியமாக ரொம்ப வாசமாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, காரம் எதுவுமே கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு திருநெல்வேலியில் போய் பெரிய ஹோட்டலில் சாப்பிடும்போது அந்த ஃபீல் கிடைக்கும், காரம் இல்லாமல் நல்லா இருக்குது அப்படின்னு. என் லோக்கலில் நிறைய இடங்களில் வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ காரம் நிறைய போட்டுருவாங்க. அது அந்த காரம் சாப்பிட்றவங்களுக்கு அது பிடிக்கும். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது சொல்லணும்னு நினச்சேன். இது கூட்டு நம்ம உணவில் சாதத்திலே போட்டு சாப்பிடும்போது நமக்கு ஒரு சாம்பார் ரசம் ஊற்றுறதை விட அந்த கூட்டும் சாதத்தோடு சேருது. கொஞ்சமாக சாதம் எடுத்தாலும் கூட்டு, இந்த அவியல் மாதிரியானது, உருளைக்கிழங்கு எல்லாம் சேரும்போது உருளைக்கிழங்குல கார்போஹைட்ரேட்டு, நமக்கு கார்பு கிடைக்குது. இதில் எல்லாம் ப்ரோட்டீனு, ஃபைபர் எல்லாமே கிடச்சிருது. ரொம்ப நல்லா இருந்தது.